ஒரு காரியத்தை பண்ணிட்டு கடைசியில மொத்த பழி ஏமலை தூக்கி போடுற. எனக்கு நல்லா தெரியும். என் பொண்டாட்டி நீயும் ஒன்னா இருக்க மாதிரி போட்டோ சிடிஸ் எல்லாம் அவளுக்கு அனுப்பிட்டு நீ தான் அவளை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க. உன்னை நம்பி என் ஆபீஸ்ல எங்க அப்பா உன்னை வேலைக்கு சேர்த்தாரு அவரை. டேய், இப்ப சொல்றேன் கேட்டுக்கடா. ரோஜா உன்கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிக்கிறேன்டா. உன்னை நடுத்தெருவுக்கு கொண்டு வரேன்டா. இல்ல என் பேர் சங்கர் இல்லடா. டேய், நடு தெருவுல நிக்க போறது நீயா நானான்றத கூடிய சீக்கிரத்துல நீ தெரிஞ்சுப்ப. வைதேகி, கொஞ்சம் சுமாரு. என்ன பேச விடுங்க. ஸ்னேகாக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கவே வேண்டாம். சார் சார் யாரு? கொரியர் வந்திருக்கு மேடம். ரோஜாங்கிறது நான் தான். From Mr. நலம் விரும்பி, சென்ட்ரல் ஸ்டேஷன், பாரிஸ். ஹலோ, ரோஜா தானே? ஆமா, நீங்க யாரு? என் பேர் முகேஷ். போட்டோ சிடி இதெல்லாம் கொரியர்ல வந்ததா? யார் நீ? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். போட்டோஸ் எப்படி இருந்தது? இத பாரு, நீ யாருன்னு முதல்ல சொல்லு. இந்த போட்டோஸ் எப்படி கிடைச்சது? எப்படியோ கிடைச்சது. நல்லா இருக்குல்ல? இத பாரு, உனக்கு இப்ப என்ன வேணும்? அப்படி ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்க்கு வந்தாதான் எனக்கு பெட்டர். எனக்கு 5 லட்சம் ரூபா வேணும். 5 லட்சமா? 5 லட்சமா அப்படின்னு சொல்லாத, 5 லட்சம். சிம்பிளா சொன்னா சின்ன தொகையா தெரியும், வாயை பொளந்துட்டு சொன்னா பெரிய தொகையா தெரியும். பணம் கொடுத்துட்டேன்னு வை, நான் ஒன்றும் செய்ய போறதில்ல. இல்லைனா இந்த போட்டோஸு, இந்த சிடி இதெல்லாம் புருஷன் மகேஷ் கிட்ட போயிடும். அப்புறம் வாழ்க்கை இருக்குல்ல, நாசமா போய் நரகமாயிரும். என்ன சொல்ற? என்னால 5 lakhs முடியும் நினைச்சா முடியும், இல்லைனா உன் சாப்டர் ஒரேடியா முடிஞ்சிடும். புரியுதா? எப்போ எங்க பணம் தரணுன்றத நான் நாளைக்கு சொல்றேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், போலீஸ் கிட்டலாம் போயிடாதம்மா. அவங்களே பாவம் இந்த தீவிரவாதிகளாம் தேடிட்டு இந்த வெடிகுண்டோட திரியெல்லாம் புடுங்கி விட்டுட்டு நாள் பூரா கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு சப்ப மேட்ரு. மீறி போனேன்னு வெயி, இந்த போட்டோ பேனரா இந்த மவுண்ட் ரோடு இருக்குல்ல, மவுண்ட் ரோடு அங்க இருக்கும். என்ன இது? இது எனக்கு கொரியர்ல வந்தது. என்ன இதெல்லாம்? எனக்கு ஒன்றும் சிடி வரையா? ஓஹோ, மாட்டிக்கிட்டோமேன்னு டிராமா பண்றீங்களா?
இதெல்லாம் காட்டி என்ன பிளாக்மெயில் பண்ண நினைக்கிறீங்களா? சேச்சே அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ரோஜா. இதெல்லாம் நான் பர்சனலா வச்சிருந்த போட்டோஸ். அப்போ இந்த சிடி சிடி போட்டோவை கம்ப்யூட்டர்ல வச்சிருந்தேன். என்ன சங்கர் இது? ஆபீஸ் கம்ப்யூட்டர்ல நம்ம 2 பேர் போட்டோ வச்சிருக்கேன்னு இவ்ளோ கூலா சொல்றீங்க? நான் இன்னொருத்தரோட பொண்டாட்டி, இந்த ஆபீஸோட முதலாளி. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இல்ல ஷட் அப். ரோஜா இப்போ ஏன் கத்துற? நம்ம 2 போட்டோஸையும் கிராஃபிக்ஸ் எல்லாம் போட்டு ஒட்ட வைக்கலையே. ஒரிஜினல் போட்டோஸ் தானே? ஸ்டாப் இட் சங்கர். நீங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்து இன்னும் திருந்தவே இல்லைல்ல? மகேஷ் சொன்னது கரெக்டா தான் இருக்கு. நீங்க இந்த ஆபீஸ்க்குள்ள நல்லவனா நடிச்சு டிராமா போட்டுட்டு இருக்கீங்க. ரோஜா ப்ளீஸ், நான் மறுபடியும் சொல்றேன், நான் நல்லவன், நான் தெரிஞ்சிட்டேன். ஆனா என் கடந்த கால வாழ்க்கை நிஜமானது, அதை மாத்த யாரால முடியாது. நாம பல வருஷங்களுக்கு முன்னாடி காதலிச்சு ஒன்னா போட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஆனா அதை பத்தி பேச இப்ப நீ பயப்படுற. அது நியாயம்தான். ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்கலையே. நான் என் கடந்த கால வாழ்க்கைய, பழைய காதல பொக்கிஷமா நினைக்கிறேன். அதை தடுக்க நீ யாரு? உங்க கடந்த காலம் என் நிகழ்காலத்தை பாதிக்கும், எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும். அது பரவாயில்லையா உங்களுக்கு? அப்போ ஏன் வாழ்க்கையை நான் வாழ்ந்து பார்க்க, என்னோட கடந்த கால நினைவுகளுக்கு மதிப்பு கொடுக்க எனக்கு ரைட்ஸ் இல்லையா? எது உங்க ரைட்ஸ்? என் படத்தை என் ஆபீஸ் கம்ப்யூட்டர்ல வச்சுக்கிறது தான் உங்க ரைட்ஸா? இல்ல என் படத்தை எல்லாரும் பாக்குற மாதிரி அனுப்புறது தான் உங்க ரைட்ஸா? என் புருஷன்கிட்டயே வந்து உன் பொண்டாட்டியை நான் காதலிச்சேன்னு சொல்றது தான் உங்க ரைட்ஸா? இதுதான் உங்க ரைட்ஸ்னா அந்த ரைட்ஸ் உங்களுக்கு இல்ல சங்கர். அதை அனுமதிக்கவும் முடியாது. ரோஜா ப்ளீஸ், போட்டோஸ்லாம் அனுப்பி உன்னை பிளாக்மெயில் பண்ற அளவுக்கு நான் கேவலமானவன் கிடையாது. உன் புருஷன் மகேஷ் அதை அனுப்பியிருப்பான். ஷட் அப். உடனே கம்ப்யூட்டர்ல இருக்கிற போட்டோஸ் எல்லாம் டெலீட் பண்ணுங்க. ரோஜா ப்ளீஸ், உன்னை மறந்துட்டு மனசால கூட இன்னொரு பொண்ணை நினைச்சு பார்க்க முடியாது. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு ஓரமா வாழ்ந்துட்டு போறேன். இத பாருங்க, உங்களோட எந்த விளக்கமும் எனக்கு தேவையில்லை. 5 வருஷம் ஜெயில இருந்ததை மறந்துட்டீங்களா? எல்லா போட்டோஸும் டெலீட் பண்ணுங்க. என்ன ரோஜா அவன்னு கத்துனா லேஸ்ல விட்டுருவனா? என் வாழ்க்கை ஒரு கம்ப்யூட்டர் ஃபைல் தான். மகேஷ்ன்ற வைரஸ் அறுத்து எரிஞ்சிட்டு என்னை உன்னை காப்பாத்திக்கிறேன். ஏய் சங்கர், எதுக்கு என்ன வர சொன்ன? உட்காரு. நான் ஒன்னும் உட்கார வரல. என்ன விஷயம்ன்றது சொல்லு. முதல்ல உட்காரு. ஏய் பரதேசி, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என்னோட பாஸ்னா என்னமோ போன் பண்ணி உடனே ரெஸ்டாரண்ட்டுக்கு வான்னு சொல்ற, வந்தா உட்காருன்னு ஆர்டர் போடுற. என்ன திமிரா? ஏ மகேஷ், உனக்கு மரியாதை கொடுத்த பிடிக்காதுல்ல? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை வாழ்க்கையிலே பார்த்தது இல்லடா. டேய் எனக்கு சார் என்ன சார் சாப்பிட்றீங்க? என்ன வேணும்? ஒரே ஒரு காஃபி. ஓகே சார், தேங்க்யூ. ஏய் எதுக்குடா என்ன வர சொன்ன? என்னடா ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குற? ஏன் கம்ப்யூட்டர்ல இருந்து நானும் ரோஜாவும் சேர்ந்து எடுத்த போட்டோ சிடி காப்பி பண்ணி அவளுக்கு அனுப்பி மிரட்டுறியா? மறுபடியும் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சா கொள்ளையே செஞ்சிருவேன். டேய் அவ ஏன் பொண்டாட்டி, என் பொண்டாட்டி போட்டோவும் சிஸ்டம்ல வச்சதுக்கு நான் தான் உன்னை கொலை பண்ணியிருக்கணும். டேய், நீ உண்மையிலேயே ஆம்பளையா இருந்தா இந்த விஷயத்த நேரடியா உன் பொண்டாட்டிகிட்ட கேட்க வேண்டியதானே? எதுக்கு இந்த மாதிரி மறைமுகமா வேலை பண்ற? அசிங்கமா இல்ல? டேய் ஒரு காரியத்தை பண்ணிட்டு கடைசியில மொத்த பழி ஏமலை தூக்கி போடுற. எனக்கு நல்லா தெரியும், என் பொண்டாட்டி நீயும் ஒன்னா இருக்க மாதிரி போட்டோ சிடிஸ் எல்லாம் அவளுக்கு அனுப்பிட்டு நீ தான் அவளை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க. உன்னை நம்பி என் ஆபீஸ்ல எங்க அப்பா உன்னை வேலைக்கு சேர்த்தாரு பாரு, அவரை. டேய், இப்ப சொல்றேன் கேட்டுக்கடா. ரோஜா உன்கிட்ட இருந்து நிரந்தரமா நான் பிரிக்கிறேன்டா. உன்னை நடுத்தெருவுக்கு கொண்டு வரேன்டா. இல்ல என் பேர் சங்கர் இல்லடா. டேய் நடு தெருவுல நிக்க போறது நீயா நானான்றத கூடிய சீக்கிரத்துல நீ தெரிஞ்சுப்ப. ரொம்ப துள்ளாத. டாக்டர், என் பொண்ணு எப்படி இருக்கா? மிஸ்டர் முகேஷ், உங்க குழந்தை பாசம் எனக்கு புரியுது. ஆனா அவ எப்படி இருக்கான்னு கேட்கறதுனால மட்டும் அவ குணமாயிட மாட்டா, புரியுதா? டாக்டர், அவளுக்கு உடனடியாக ஆபரேஷன் பண்ணணும். 10 லட்சம் ரெடி பண்ணுங்கன்னு ஏற்கனவே சொல்லி இருந்தேன்ல. டாக்டர், நான் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன் டாக்டர். என் குழந்தை எப்படியே காப்பாத்துங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். ஓகே ஓகே, அவதான் என் உலகம் டாக்டர். அவதான் என் உயிர். அவளுக்காக நான் எது வேணாலும் செய்வேன். இதெல்லாம் வார்த்தையா பேசுறத விட்டுட்டு செயல்ல காட்டினா உங்க மக பழைப்பா. தட்ஸ் ஆல்.
ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்க? சமையல் பண்ணிட்டு இருக்கேன். இங்க நாங்க செத்துட்டு இருக்கோம், நீ அங்க சமையல் பண்ணிட்டு இருக்கியா? மகேஷ். ஏய், யார் நீ? ஓ, உன் புருஷன் நினைச்சிட்டு இருக்கியா? நான் மகேஷ் இல்ல முகேஷ். நீயா? என்ன முடிவு பண்ண? 5 லட்ச ரூபா பணத்தை எப்ப தரப்போற? இத பாருங்க, எனக்கு யோசிக்கிறது கொஞ்சம் டைம் வேணும். ஏய், இது என்ன கத்திரிக்காய் வியாபாரமா? இல்ல ஏதாவது பேங்க்ல லோன் வாங்கி தானே உன்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கேனா? இவ்வளவு கூலா பதில் சொல்ற? இது உன் வாழ்க்கை பிரச்சனை. இதோட விபரீதம் தெரியாம நீ விளையாடிட்டு இருக்க. என் கையில இருக்கிறது நெருப்பு துண்டு, புரியுது உனக்கு? உன் வீட்டு கூரை மேல போட்டேன்னு வெயி, பத்திக்கிட்டு எரிஞ்சு வீடே நாசமா போயிடும். பாக்கறியா? இல்ல ப்ளீஸ், வேண்டாம். இதுதான் உங்கள்கிட்ட கடைசியா பேசுறேன். இனிமே நான் பேச மாட்டேன். நாளைக்குள்ள பணத்தை ரெடி பண்ணி எனக்கு ஃபோன் பண்ணு. இல்ல போட்டோ உன் புருஷன் கைக்கு போயிடும். அப்புறம் அவன் பேசுவான். நிகா, எங்கடி போயிட்ட நீ? எனக்கு வராத கஷ்டம் உனக்கு வந்துடுதா? எங்க போன சொல்லிக்காம? ஸ்னேகா, 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 எங்கடி போன நீ? ஸ்னேகா, ஸ்னேகா. அம்மா, நான் ஸ்னேகாம்மா. ஸ்னேகா, நான் சாகலம்மா. நான் ஒன்றும் தற்கொலை பண்ணிக்கல. நான் உயிரோட தாம்மா இருக்கேன். உன்னை விட்டு போக மாட்டேம்மா. ஸ்னேகா, ஸ்னேகா, நீ சாகலடி. எனக்கு தெரியும்டி. எழுந்துறீங்கம்மா. அம்மா விட்டுட்டு போக மாட்டியா நீ? ஸ்னேகா, ஸ்னேகா, செல்லம், ஸ்னேகாமா, ஸ்னேகா, ஸ்னேகா, எங்கடி போன நீ? சொல்லிக்காம போயிட்டியடி. ஸ்னேகா, இப்படி ஏதாம நைட்டெல்லாம் அந்த அம்மா புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. பாவம், அவங்க பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டா. அதான் அவங்களுக்கு புத்தி தடுமாறி போச்சு. அடக்கடவுளே. ஸ்னேகாவா அம்மா? ஸ்னேகா, ஸ்னேகா, அம்மா, ஸ்னேகா. ஸ்னேகா இல்லம்மா, நான் தான். ஏன் இப்படி கத்துறீங்க? இல்ல, என் பொண்ணு சாகல. அவ உயிரோட தான் இருக்கா. என்கிட்ட அவ பேசினா. அது சரி. இல்ல நெசமா, என் பொண்ணு சாகல. என்கிட்ட பேசினா. அவ உயிரோட தான் இருக்கேன்னு சொன்னா. தற்கொலை படிக்கிற அளவுக்கு அவ பொண்ணு கோழ இல்ல. டாக்டர் ரவுண்ட்ஸ் வருவாரு, அவர்கிட்டயே இப்படியே சொல்லுங்க. நல்லா மாத்திரை மருந்தெல்லாம் தருவாரு. அப்புறம் இப்படி எல்லாம் புலம்ப வேண்டாம். நான் ஒண்ணு புலம்பல, இது உண்மை, நிஜம். என் பொண்ணு சாகல. என் பொண்ணு சாகல. ஒன்னும் ஆகாதுமா, அமைதியா இருங்க. என் பொண்ணு ஒன்னும் சாகல. என் பொண்ணு சாக மாட்டா. என் பொண்ணு சாக மாட்டா. அழாதீங்கம்மா, உங்க பொண்ணு சாகல, உயிரோட தான் இருக்கா. நிச்சயமா திரும்பி வருவா. என் பொண்ணு சாகல. என் பொண்ணு சாகல. இந்தாங்கம்மா, இந்த விபூதியை வச்சுக்கோங்க. இது மேல்மருவத்தூர் விபூதி. ஒரு தடவை மேல்மருவத்தூர் போயிட்டு வாங்க. அந்த அம்மா உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவா. சரிம்மா, என் பொண்ணு சாகலனா நிச்சயமா உங்க பொண்ணு உங்ககிட்ட அந்த அம்மன் கொண்டு வந்து சேர்ப்பா. கவலையப்படாதீங்க. ஒரு தடவை கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சரிம்மா, நீங்க சொல்றத நான் நம்புறேன். ஒரு தடவை மேல்மருவத்தூர் போயிட்டு வரேனா? ஹலோ, நான் முகேஷ் பேசுறேன். என்ன, பணம் ரெடியா? இது பாருங்க, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். எதுக்கு? போலீஸ் கிட்ட போறதுக்கா? இல்ல, நான் எப்படி போலீஸ்க்கு போக முடியும்? என்னால எங்கேயும் போக முடியாது. எங்க போனாலும் எனக்கு தானே கெட்ட பேரு. இது இன்டர்நெட்ல கொடுக்கலாமா இல்ல பேப்பர்ல போடலாமா?
போஸ்டர் அடிச்சு ஒட்டலாமா, இல்லைன்னா உன் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸு நீ குடியிருக்கிற ஏரியாவில் எல்லாருக்குமே ஒவ்வொரு ஃபோட்டோ காப்பியாக இலவசமாக அனுப்பிச்சா எப்படி இருக்கும்னு பார்க்குறேன். அதோட கத்தி எடுத்துக்கிட்டு நேரா வந்து என்ன கொன்னுடு. எனக்கு தேவை உயிர் இல்லை, பணம். இன்னும் 12 மணி நேரம் டைம் தரேன். 5 லட்ச ரூபா வந்துடணும். வரலனா இந்த ஃபோட்டோ சிடி எல்லாம் வெளியே ஊர் சுத்த போயிடும். அப்புறம் நீ வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. வணக்கம் மேடம், ஞாபகம் இருக்கா? ஜாயன்கோ திருச்சி. வாங்க மிஸ்டர் நடராஜ், உட்காருங்க. உங்களை எங்களால மறக்க முடியுமா? நீங்க கொடுத்த 3 செக்கும் பவுன்ஸ் ஆயிடுச்சு. சாரி மேடம், ஒரு போலி ஆசாமியை நம்பி ஏமாந்துட்டேன். பணமெல்லாம் அங்கே போயிடுச்சு. அவர் போலீஸில், நான் நடுத்தருவில். 10 லட்ச ரூபாய் அங்கங்கே புரட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். இது லாஸ்ட் டியூ, வச்சுக்கிட்டு சரக்கு அனுப்புங்க மேடம். ஆனா அக்கௌண்டன்ட் மதுராந்தங்க வரைக்கும் போயிருக்காரு. உங்க ரிசீட். மேடம், உங்ககிட்ட பணம் கட்டுறது பேங்க்ல கட்டுற மாதிரி. நான் அர்ஜென்ட்டாக ஊருக்கு கிளம்ப வேண்டியிருக்கு. நீங்கள் சரக்கோட ரிசிப்ட் அனுப்பிச்சி வச்சிருங்க மேடம். இந்தாங்க மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ. எப்போ வந்தீங்க? அப்பவே அந்த பிரீஃப் கேஸ் எடுத்து ட்ரால வச்சு பூட்டினீங்களே, அப்பவே. நான் பேக்ல தனியா 5 லட்சம் ரூபாய் பணம் எடுத்து வச்சனே, ஒருவேளை அதை பார்த்துருப்பானோ? கதவை தட்டிட்டு உள்ள வரணும். மறந்துட்டீங்க போல இருக்கு. முக்கியமான ஃபைல், கையெழுத்து வேணும். அப்புறமா வாங்க. வர வர இவரோட பெரிய தொல்லையா போச்சு. தேவையில்லாம போட்டோ மேட்ரை கிளப்பி இப்ப நான் 5 லட்சம் ரூபாய் இழக்க வேண்டியதா இருக்கு. இந்த பணத்தை நான் எப்ப திருப்பி தரப்போறேன்? ஹலோ, பணம் ரெடி. அட, 12 மணி நேரம் டைம் கொடுத்த, அதுக்குள்ளேவா? மின்னல் வேகமா இருக்க. அனாவசியமா பேசாத. எங்க வரணும்? எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க? அந்த கவலை உனக்கு வேண்டாம். உன்னத்தான் எனக்கு நல்லாவே தெரியுமே. உன்னோட போட்டோ சிடி இருக்கே, நான் லட்சம் தடவை பார்த்துருக்கேன். இடியட். இங்கதானே வர சொன்னா? இந்த முகேஷ் எப்படி இருப்பான்னு கூட தெரியல. எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க யாரு? நான் தான் முகேஷ். பணம் ரெடியா? போட்டோ சிடி ரெடியா? முதல்ல பணம் என் கைக்கு வரட்டும், போட்டோ சிடி உன் கைக்கு வரும்.
நம்பலாமா? உன்னை நான் நம்பலாமா? தாராளமா நம்பலாம். இந்த மாதிரி தொழில் செய்யறவனா இருந்தாலும் நேர்மையா செய்யறவன். கிழிஞ்சுது. இதுல நேர்மை வேற. இங்க பாரு, இனிமே என்ன தொந்தரவு பண்ணாத. ஆட்டோ. ஹலோ 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 ஹலோ. ஐயோ, என் பேக். ஐயோ, எனக்கு அந்த பைக்கை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்களேன் ப்ளீஸ். சாரி மேடம், சிக்னல்ல எங்கேயோ தப்பிச்சு போயிட்டான். ஐயோ, அதுல முக்கியமான திங்ஸ் இருக்கே. எவ்வளோ பணம் வச்சிருந்தீங்க மேடம்? பணம் இல்லைங்க, அதுல முக்கியமான. ஐயோ, சரி, முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போங்க ப்ளீஸ். ஹலோ மேடம், நாங்கள் R2 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோம். சொல்லுங்க. நேற்று உங்கள் ஹேண்ட்பேக் யாரும் திருட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்க இல்லையா? ஆமா, உங்கள் ஹேண்ட்பேக் கிடைச்சிருச்சு, வந்து வாங்கிட்டு போங்க. நான் இப்பவே வரேன். தேங்க்யூ. ரோஜா, நான் உன்கிட்ட காஃபி கேட்டேன். வேலை வெட்டி இல்லாம சும்மா சுத்திட்டு இருப்பீங்க. நீங்க ஆர்டர் போட்டு அதை பண்ணலன்னா உடனே நடத்த மேல சந்தேகப்படுவீங்க, அப்படிதானே? இத பாருங்க, நான் அவசரமா வெளிய போறேன். ஃப்ளாஸ்க்ல இருக்க காஃபி ஊத்தி குடிங்க. எங்க போற? யாரை பார்க்க போற? எது சொன்னாலும் நீங்க நம்ப போறீங்க. ஒரு முக்கியமான வேலை விஷயமா வெளியில போறேன். அந்த சங்கர் ஃபோன் பண்ணிருப்பான். அதான் நீ போற. வரேன்டி. இங்கதான் நிறுத்துங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிம்மா. என்னது? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறா? நமக்கு தெரியாம என்னமோ நடக்குது. இங்கே வெயிட் பண்ணி பாப்போம். இதுல எது மேடம் உங்க ஹேண்ட்பேக்? இதா சார். எப்படி சார் இது உங்களுக்கு கிடைச்சது? நாங்க எங்கேயும் போய் தேடல. யாரோ பைக்ல போனவங்க ஸ்டேஷன் வாசல்ல வீசிட்டு போயிருக்காங்க. எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க மேடம். இதுல ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் இருந்தது சார். அது காணோம். என்ன காணாம போச்சுன்னு பேப்பர்ல எழுதி கொடுங்க, நாங்க கண்டுபிடிச்சு தரோம். இல்ல இல்ல சார், பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். தேங்க்யூ சார், நான் வரேன். சரி. இங்க இருந்து எங்க போறா? நமக்கு தெரியாம என்னென்னமோ நடக்குது. அவளை ஃபாலோ பண்ணி எங்க போறான்னு தான் பாப்போம். ரோஜா, என்ன சங்கர், இவ்வளவு நேரமா? சாரி, திடீர்னு வர சொன்னதும் வேலையெல்லாம் விட்டுட்டு வர முடியல. என்னாச்சு? என்ன ரோஜா? கழுத
ஊருக்கெல்லாம் பலன் சொல்லி கடைசியில கழனிப்பானையில பள்ளி விழுந்த மாதிரி ஸ்னேகா நடத்த கெட்டவர் நான் உத்தமின்னு சொல்லிட்டு இப்ப ரகசியமா ஃபோன் பண்ணி கள்ளக்காதலனை வர வச்சு பேசுறியா? இங்க பாருங்க, அந்த சிடி போட்டோ கொடுத்தவன் என்கிட்ட 5 லட்சம் ரூபாய் கேட்டு பிளாக்மெயில் பண்ணான். வாட்? ஆட்டோ போவே, அதெல்லாம் தரக்கூடாது. கொடுத்தாச்சு, கொடுத்து போட்டோ கூட வாங்கியாச்சு. ஏன் கொடுத்த? வேற வழி தெரியல, அதனால தான் கொடுத்தேன். இத பாருங்க, இதெல்லாம் சொல்றதுக்காக நான் உங்களை கூப்பிடல. அந்த போட்டோவும் சிடியும் திருப்பி வாங்கிட்டு வரும்போது ஹேண்ட்பேக்ல வச்சு எடுத்துட்டு வந்தேன். அந்த ஹேண்ட்பேக்கை எவனோ அடிச்சிட்டு போயிட்டான். என்னது? ஹேண்ட்பேக்கை காணோன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஏன் போலீஸ் கிட்ட எல்லாம் போன? அவங்க தான் ஹேண்ட்பேக்கை கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. அப்படியா? அப்பாடா, கிடைச்சதில்ல. ஆனா அந்த ஹேண்ட்பேக்ல இருந்த போட்டோஸும் சிடியும் இல்ல. இரு, என்னது விட்டலாச்சாரியர் படம் மாதிரி ட்விஸ்ட் டர்னோட கதை சொல்லிட்டு இருக்க? அம்மா, இந்த விஷயத்துல ஏன் என்கிட்ட முதல்ல சொல்ல? சொல்லியிருந்தா அந்த 5 லட்சம் ரூபாய் நீங்க கொடுத்துருப்பீங்களா? வந்துட்டீங்க. இது பாருங்க, பிரச்சனை வந்ததே உங்களால தான். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. போட்டோஸையும் சிடியும் நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும். கவலைப்படாத ரோஜா. சை, பட்ட பகல் அதுவும் பப்ளிக் பிளேஸ்ல 4 பேர் பாக்குற மாதிரி இப்படி அசிங்கமா. கையெடுங்க. கை தொடுற வேலை வச்சுக்காதீங்க. சாரி, கோச்சிக்காத. உங்களால ஹெல்ப் பண்ண முடியும்னா பண்ணுங்க, இல்லைன்னா போயிட்டே இருங்க. நோ, நிச்சயமா ஹெல்ப் பண்றேன். அவன் பேர் என்ன? அவனை காண்டாக்ட் பண்ண ஏதாவது செல்போன் நம்பர் இருக்கா? என்ன பிளாக்மெயில் பண்ணவன் பேர் முகேஷ். இதோ அவனோட நம்பர். என்ன எழுதுறா? என்னன்னைக்கு எங்கெங்க சந்திக்கலான்னு ஷெட்யூல் போட்டு ப்ரோக்ராம் போடுறாங்க. 3வது மனுஷனுக்கு தெரியாம இது நடக்கணும். கண்டிப்பா. உன்னை நான் ட்ராப் பண்ணவா? தனியா வந்த எனக்கு தனியா போக தெரியும். உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. செக், துரோகி, சண்டாளி. இதான் பிசினஸ் விஷயமா வெளியில போறதா? வீட்டுக்கு வாடி, கவனிச்சுக்கிறேன். பட்ட பகல்ல ரெஸ்டாரண்ட்ல கள்ளக்காதலனோட. ஏ மகேஷ், உன்னால என்னடா செய்ய முடிஞ்சது? சும்மா வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்த. கட்டின புருஷன் என்கிட்ட பிசினஸ் விஷயமா வெளியில போறேன்னு சொல்லிட்டு கள்ளக்காதலனை சந்திக்க போயிருக்க. ஏ மகேஷ், நீ வாழ்றதுக்கு நாக்கு பிடிக்கிட்டு சாகலாண்டா. மகேஷ், என்ன மூஞ்சில ஒரு மாதிரி டல்லா இருக்கு? சரி, எதுக்கு அர்ஜென்ட்டா ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொன்னீங்க? என் பொண்டாட்டி இப்பதான் அவளோட கள்ளக்காதலனோட ஊர் சுத்துறத பார்த்துட்டு வரேன். நான் அன்னைக்கு அவளை போட்டு தள்ள சொன்னேன். இங்க பாருங்க, உங்களால முடியும்னா சொல்லுங்க, இல்ல நான் வேற ஏற்பாடு பண்ணிக்கிறேன். அவசரப்படாதீங்க மகேஷ், எல்லாத்துக்கும் நேரம் காலம்னு ஒன்று இருக்குல்ல. ரோஜா மேல போய் சேர காலமும் நேரமும் வந்தாச்சு. அவளுக்கு நான் தான் எம. ஏன் கத்துறீங்க? வீட்டுல யாரும் இல்லையானே? இல்ல, அதுக்கு தான் உங்களை வர சொன்னேன். இன்னைக்கு ராத்திரியே அவ கதையை முடிச்சிடுங்க. இன்னைக்கு ராத்திரியா? ஆமா, இன்னைக்கு ராத்திரியே தான். அப்பாவை நான் எப்படியாவது வீட்டை விட்டு கிளப்பிடுறேன். அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நானும் வெளியில போயிடுறேன். அப்புறம் வீட்டுல பாக்கி இருக்கிறது அந்த ஜானகி கிழவி மட்டும்தான். அந்த கிழவிக்கு இந்த தூக்க மாத்திரை போடுற பழக்கம் இருக்கு. சோ the route is totally clear. இல்ல மகேஷ், நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். நான் சொல்றத மட்டும் செஞ்சா போதும். இந்த ரோஜாவை கொல்றதுன்றது எனக்கு ஒரு 1/2 நிமிஷம் வேலை தான். ஆனா போலீஸ்க்கு என் மேல சந்தேகம் வந்துடக்கூடாது. அதனாலதான் உங்களை அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். புரிஞ்சதா? சரி, நான் வீட்டுக்குள்ள எப்படி வர்றது? வெரி சிம்பிள். நான் எப்படியாவது அப்பாவை வீட்டை விட்டு கிளப்பிடுறேன். நான் வெளியில போகும்போது வீட்டு கதவை வெளிப்பக்கமா பூட்டி சாவியை வாசப்படியில வச்சுட்டு போயிடுறேன். நீ வந்து அந்த சாவி எடுத்து கதவை சத்தம் போடாம திறந்து அந்த ஸ்டேர் கேஸ் இருக்கு பாரு, அது கீழே ஒளிஞ்சுக்கோ. அந்த ஜானகி அம்மா தூக்க மாத்திரை போட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டா நான் லேண்ட்லைனுக்கு ஃபோன் பண்றேன். ஸோ கண்டிப்பா அந்த ஃபோன் அட்டென்ட் பண்ண ரோஜா ரூம்ல இருந்து கீழே இறங்கி வருவா. அவ ஃபோன் அட்டென்ட் பண்றப்போ நீ பின்னாடி இருந்து கயிறு போட்டு அவ கழுத்தை நெரிச்சு கொன்னுடு. இப்பதான் முக்கியமான கட்டம், நல்ல கவனி. அவ இறந்த உடனே இமீடியட்டா அவளை மேல தூக்கிட்டு போய் மாடிப்படியில இருந்து கீழே உருட்டி விட்டுரு. ஏன்னா அப்பதான் விசாரணைக்கு வர போலீஸ்காரங்க தூக்க கலக்கத்துல போன் அட்டென்ட் பண்ணிட்டு மேல போன ரோஜா ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து இறந்துட்டான்னு வந்துடும். மத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஏற்கனவே இந்த மாதிரி 2-3 தடவை மாடிப்படியில இருந்து கீழே விழுந்து ரோஜா ஐசியூ ரேஞ்சுக்கு போயிருக்கா. நான் சொன்னதெல்லாம் உனக்கு தெளிவா புரிஞ்சதா இல்லையா? பரவாயில்லப்பா, நீ பயங்கர கிரிமினலா தான் இருக்க. வேலை சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதும் நீ கதவை பூட்டிட்டு சாவி வச்சிருந்த இடத்துல வச்சுட்டு போயிடு. நீ போனதும் நான் வருவேன், வந்து பெல் அடிப்பேன். அதுக்குள்ள ஜானகி அம்மாவோட தூக்க மாத்திரை எஃபெக்ட் குறைஞ்சிருக்கும். ஸோ எந்திரிச்சோன்னே ரோஜா இறந்து கிடக்கிறத ஜானகி அம்மா தான் பார்ப்பாங்க. நான் பெல் அடிக்கிற சத்தம் கேட்டோன்னே நேச்சுரலி அவங்க தான் வந்து வீட்டு கதவை திறப்பாங்க. போலீஸ்க்கு அப்போ நிச்சயமா என் மேல சந்தேகம் வராது. அது மட்டும் இல்லாம ஜானகி அம்மா வீடு உள்ள இருந்து பூட்டி இருந்தது அப்படின்னு போலீஸ்ல வாக்குமூலம் கொடுப்பாங்க. சோ என் மேல நிச்சயமா பழி விழாது.
என்ன சத்தத்தையே காணோம்? நான் கொலைக்கு மட்டும்தான் திட்டம் போட்டேன். நீ அதுக்கப்புறம் சேஃபா தப்பிக்கிறதுக்கும் திட்டம் போடுற. நீ புத்திசாலி தான். இந்த திட்டத்தோட வெற்றி உன் கையில தான் இருக்கு. ரோஜா செத்துருவா போதுமா? ரோஜா செத்துட்டா மட்டும் போதாது, அத நான் போலீஸ் சொல்லி கேட்கணும். ஹலோ. டேய் முகேஷ், களவாணி பயலே, ஃப்ராட் பயலே. ஏய், யார் அது? டேய், நான் சொல்றத கவனமா கேள. மரியாதையா ரோஜா கிட்ட அவளோட போட்டோ சிடியை திருப்பி கொடுத்துறேன். அதான் 5 lakhs வாங்கிட்டேல்ல, அப்புறம் எதுக்குடா மறுபடியும் திருடின? டேய், நீ திருடினது அவளுக்கு தெரியல, ஆனா எனக்கு தெரியும்டா. சங்கரா? ஆமாண்டா, நான் சங்கர் தான். சாரி பிரதர், நீ சொல்றது என்னால செய்ய முடியாது. அது நான் செய்யற தொழிலுக்கே துரோகம். உன்னால முடிஞ்ச நீ பாத்துக்கோ, சரியா? யாரு? சங்கர் ராஸ்கலா? ஆமா. என்னவா? உன்னை கொலை பண்ணமா? ரோஜாவும் சங்கரும் உன்னை போட்டு தள்ள முடிவு பண்ணிட்டாங்க மகேஷ். 20 லட்சம் எனக்கே தராங்களா? 20 லட்சமா? நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். நமக்கு செய்யற தொழில் சுத்தம், வார்த்தை சுத்தம் எல்லாம் ரொம்ப முக்கியம். நீ ஜாக்கிரதையா இரு, அவ்வளவுதான். இங்க பாரு, நீ ரோஜா மேட்டர் முடி, நான் பேசுறதுக்கு மேலே அதிகமா தரேன். வரேன். என்னம்மா இது? தூக்க மாத்திரையா? ஆமா. மாத்திரையெல்லாம் போட்டு தூங்காதீங்கம்மா, பழக்கமாயிடுச்சே. திடீர்னு நடு ராத்திரில நிலநடுக்கம் வந்தா என்ன பண்ணுவீங்க? நிலநடுக்கமா? ஒரு பூனை குறுக்க போனா கூட நான் முழிச்சு பேச. அப்ப சரி. பால் கொதிக்குதே, அப்புறமா ஆத்திக்கலாம். நான் போய் எடுக்கிறேன். நீருமா, நான் எடுக்கிறேன். ஹலோ, ராஜசேகர் பேசுறேன் சார். நான் குவாரியில இருந்து குலசேகரன் பேசுறேன் சார். குவாரி சரி, அது யாரு குலசேகரன்? சார், சூப்பர்வைசர் பேசுறேன் சார். குவாரியில வேட்டு வச்சதுல வேலை செஞ்சவங்க மாட்டிக்கிட்டாங்க சார். அதுல 2 பேர் உயிருக்கு ஆபத்து சார். ஐயோ, என்னப்பா சொல்ற? எப்படி எப்படி நடந்தது? பாறையில வெடி வச்சது வெடிக்கல, செக் பண்ண போனாங்க, திடீர்னு வெடிச்சிருச்சு சார். சரி, அவங்கள என்ன பண்ண? இங்க வண்டி எதுவும் இல்ல, ஆம்புலன்ஸும் வரல. நீங்க உடனே புறப்பட்டு வாங்க சார். இதோ உடனே வந்துட்டேன். இதோ. டேய் மகேஷ், நம்ம குவாரியில ஏதோ விபத்தாண்டா, வாடா. ரோஜா, சப்பாத்தி போட. 2 பேர் உயிருக்கு ஆபத்தாண்டா, வாடா. ரோஜா, உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், சப்பாத்தி போடு. வாடா பழக்கன. நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்கிற? உன் காதல விழலையாடா? நல்லா விழுந்துச்சு. அப்போ வாடா. நான் எதுக்கு வரணும்? யார் யாருக்கோ சொத்து எழுதி வைப்பீங்க, யார் யாருக்கோ இன்சூரன்ஸ் பண்ணுவீங்க, யார் யாரும் நாமினியா போடுவீங்க, கண்டவனை கூட்டு வந்து ஆபீஸ்ல மேனேஜர் உட்கார வைப்பீங்க. வாழ்றதுக்கெல்லாம் அவங்க, சாகிறதுக்கு மட்டும் நானா? டேய், இது நம்ம கம்பெனிடா. அடேங்க அப்பா, குவாரியில குண்டு வெடிச்சதும் உங்களுக்கு இங்க புத்தி வருதா? இத்தனை நாளா இது ஏன் கம்பெனி, என்னோட உழைப்புன்னு சொன்னப்போ கெட் அவுட்ன்ற ஒரு வார்த்தையை தவிர உங்க வாயில இருந்து வேற ஏதாவது ஒரு வார்த்தை வந்திருக்கா? மகேஷ், இதெல்லாம் பேசுறதுக்கு இதுவா நேரம்? அங்க 2 பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, நீங்க இங்க நின்னு லாப நஷ்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நான் அப்படிதான் பேசுவேன். இந்த ஆளை இப்ப அடிச்சாதான் உரைக்கும். இப்போ கணக்கு செட்டில் பண்ற டைம் வந்தாச்சு, நீ சும்மா வேடிக்கை மட்டும் பாரு. தம்பி, அங்க 2 உயிர் போயிட்டு இருக்கு. ஜானகி அம்மா, எந்தெந்த உயிர் எப்பப்ப போகுன்னு யாருக்குமே தெரியாது. இந்த உயிர் இப்ப போகணும்னு இருந்தா 1000 ஆம்புலன்ஸ் கொண்டு போய் நிறுத்தினாலும் அந்த உயிரை காப்பாற்ற முடியாது. பெரிய தத்துவம்டா புண்ணாக்கு பயல. உன்கிட்ட மனிதாபிமானம் அது இதுன்னு பேசி என் டைமை வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. ரோஜா, நான் போயிட்டு வந்துடுறேம்மா. ஜானகிமா வீட்டை பார்த்தேன். சரி சரி மாமா, நானே ஏய், நீங்க வேண்டாம்மா, இது ராத்திரி நேரம், நானே போயிட்டு வந்துடுறேன். பத்திரமா போயிட்டு வாங்க மாமா. என்னங்க என்ன உத்தேசமே இல்லையா? அப்படின்னா உங்களுக்கு அந்த நினைப்பே இல்லைல்ல? புரியல. திருந்துற மாதிரி. ஏய், ஆமா, இந்த வெட்டி கோத்து குணம் குறைச்சல் இல்லை. போடி போ. இதுதான் உன் வாழ்க்கையிலேயே கடைசி ராத்திரி. என்ன ஜானகி அம்மா, ஒரு டேப்லெட்ல உங்களுக்கு தூக்கம் வராதோ? இதோ 2 டேப்லெட்டா போடுறேன். 1 2. அப்படியே இன்னும் 4 இட்லி சாப்பிடுங்க, சரிக்கும். ரோஜா,
பாவம் சாரு தனியா புலம்பிக்கிட்டே போறாரு. வேற என்னம்மா பண்றது? வயசானவர் பாவம் அவர் போறாரு. இங்க பாருங்க, பாறாங்கல் மாதிரி உட்காந்து தின்னுக்கிட்டு. போதும் சாப்பிட்டது, எந்திரிங்க. தட்டடு. பார்ட்னர், நான் முகேஷ் பேசுறேன். ஹலோ சார், சொல்லுங்க. ஹவ் ஆர் யூ? என்ன இவ்வளவு சந்தோஷம்? பொண்டாட்டி நீ கொலை செய்ய போறானா? சார், எஸ் சார், சொல்லுங்க. சரி சரி, நான் ரெடி. உன் ஃபோன் வந்தோடனே முடிக்க போறேன். அதான் சார் கரெக்ட். தோ இப்ப கிளம்பிட்டேன், வந்துடுறேன். என்னவன் சம்மந்தம் இல்லாம உளறான்? ரோஜா, நான் கொஞ்சம் ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எதுக்கு? மும்பைல இருந்து நம்ம கிளைண்ட்ஸ் வந்திருக்காங்க, அவங்கள போய் ரிசீவ் பண்ணணும். எந்த கிளைண்ட்? எல்லா கிளைண்ட்ஸ் பேரும் உனக்கு தெரியுமா? ஆமா. அப்படின்னா இது புது கிளையண்ட். என்ன அப்படி பாக்குற? இப்பதானே போன் வந்துச்சு. இல்ல, யார் வந்தாலும் நீங்க போக மாட்டீங்கல்ல? அது பழைய கிளையண்ட். இப்ப வந்திருக்கிறது புது கிளையண்ட். வர சொல்லிருக்காங்க, நான் போய் ரிசீவ் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ வீட பத்திரமா பாத்துக்க. அதானே, பொண்டாட்டி பத்திரம்னு சொல்ல வாய் வருதா பாருங்க. அது எப்படிமா சொல்லுவாரு? வீடு 50 லட்சம் ஆச்சே. இந்த வெட்டி பேச்சை விட்டுட்டு பாலை சாப்பிட்டுட்டு போய் தூங்குங்க. நான் வரேன். ரோஜா, நீ பால் குடிக்கிறியா? இல்லம்மா, நீங்க குடிச்சிட்டு படுங்க. குடிச்சிட்டு டோர் லாக் பண்ணிட்டு படுத்துக்கோங்கம்மா. சரி. விடு ரோஜா. மகேஷ் தம்பி எப்பவும் இப்படிதான், சண்டையெல்லாம் போடாத. மா, என்ன சத்தம்? மா, மா, என்னம்மா இப்படி படுத்துட்டீங்க? தூக்க மாத்திரை போட்டனா நல்லா அசந்து தூங்கிட்டேன் போல இருக்கு. பாருங்க, கதவு திறந்து போட்டு படுத்திருக்கீங்க. பூனை வந்து இந்த ஃப்ளவர் வாச தட்டி விட்டு போயிருக்கு. ரோஜா, நான் படுத்துக்கிறேன். எனக்கு தூக்கமா வருது. சரிம்மா, நீங்க படுத்துக்கோங்க.
ரோஜா விட்டு நம்பர் மாதிரி இருக்க. ஹலோ ஹலோ, ஏன் கட் ஆயிடுச்சு? ராஸ்கல், நீயே வந்து வழியில மாட்டிக்கிட்ட. நீ சாக போறது நிச்சயம். ரோஜாக்கு சாவுமணி அடிச்சிச்சு. தூக்க மாத்திரை போட்டுட்டு படுக்காதீங்க மேடம், சொன்ன கேக்குறது இல்ல. ஹலோ ஹலோ ரோஜா, நான் சங்கர் பேசுறேன். இந்த நேரத்துல எதுக்கு ஃபோன் பண்றீங்க? உங்க வீட்டு நம்பர்ல இருந்து எனக்கு மிஸ் கால் வந்துச்சு, அதான் ஃபோன் பண்ணேன். சாரி ரோஜா, சாரி. குட் நைட். ரொம்ப தேவை. ச்சே, போனை வைங்க. எதை சொல்றதுக்கா நீங்க ஃபோன் பண்ணீங்க? ஏய், யாரு? விடு. விடு. ஜானகியம்மா. ஜானகியம்மா. ஏய், விடு. ஜானகியம்மா, எந்திரிங்க. ஏய், விட்றா. ரோஜா கதை முடிஞ்சிருக்கும். போலீஸ் வந்து விசாரிச்சா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும். கொஞ்சம் பசங்கினாலும் நம்ப மாட்டிப்போம். யாரு இந்த நேரத்துல வந்து தூக்கத்தை எடுக்கிறாங்க? ஐயோ, தூக்கத்தை